4ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். என்னங்க 4ஆம் இடத்துல ராகு இருந்தால் லக்கணத்துக்கு 10ஆம் இடத்துல வந்து கேது பகவான் இருப்பார். 4ல் ராகு 10ல் கேது. அப்போ அந்த ராகு திசை நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா, அந்த 4ஆம் இடம் 4ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துல வந்து ஒரு கிரகம் இருக்குது. 4ஆம் இடம் ராகு திசை ஓட்டுறார். 3ஆம் இடத்துல லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது. சுபகிரகம் இருந்தால் அந்த 4ஆம் இடத்துல அந்த ராகு என்ன பண்ணு தெரியுங்களா? அதாவது ஏதோ ஒரு இல்லீகலான பிரச்சனை கொடுத்து சிக்கல் பிரச்சனையோடு வாழ வைக்கும் அந்த சாதகரை. சில பேர் சொல்லுவாங்க 4ஆம் இடத்துல 3, 6, 11 ராகுக்கு எது இருந்தால் பாவகிரகம் இருந்தால் நல்லதே பண்ணும் அப்படி தான் சொல்லுவாங்க. சாஸ்திரம் அதான் சொல்லுது. ஆனால் 4ஆம் இடத்துல வந்து ராகு திசை இருக்குது, ராகு திசை ஓட்டுது. ஆனால் 3ஆம் இடத்துல குரு இருக்கார். அப்போ 3ஆம் இடத்துல வந்து குரு இருந்தால் அந்த 3ஆம் இடத்துல குரு இருக்கார். குருவுக்கு 2ஆம் இடத்துல வந்து நல்ல சுபகிரகம் இருந்துச்சுன்னா, இதே குரு ஒரு 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 பாவகத்தில் இருக்கார். அந்த பாவகத்துக்கு குருவுக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் திசைன்னா கோடிக்கணக்கில் சம்பாதிப்பாங்க. பல பில்டிங் அப்பார்ட்மெண்ட்டு கட்டுறது. அதாவது நான் சொல்கிறது அப்படின்னா, ஒரு பாவகத்தில் குரு இருக்குது, அந்த குருவுக்கு 2ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கார். அப்போ அந்த சுக்கிரனோட திசையே ஓடுதுன்னு வச்சுங்க. அதான் சுக்கிரன் அப்படி திசை ஓடுற மக்களை பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க. எப்படிங்க? அப்பார்ட்மெண்ட் பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் வச்சு பூரா வாடகை கூட்டு சம்பாரிச்சிருப்பாங்க. சரி, அதையே அந்த குருவுக்கு 2ஆம் இடத்துல வந்து ராகு இருக்குது, ராகு திசை ஓட்டுது. அப்போ 3, 6, 11 பாவக்கிரகம் இருந்தால் நல்லது பண்ணும். ஆனால் அதே குருவுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்து திசை ஓட்டினா நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாலும் சரிங்க, தரையில் உணர்ந்து விட்டு போயிடும். ஆமாங்க, எந்த அளவுக்கு அந்த சுக்கிரன் திசை ஓடி சம்பாரிச்சாங்களோ, அதே அந்த 4ஆம் இடத்துல வந்து ராகு திசையோ ஓடுச்சுன்னா சுத்தமாக எவ்வளோ பெரிய பெரிய பல 100 கோடிக்கு சொந்தக்காரனாக தான் சரி, அவங்கள வந்து ஜீரோவில் விட்டுட்டு போயிடும். அவர் தான் வந்து ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு நம்ம இருப்பு இடம் எல்லாமே விட்டு வெளி தேசம் போயிடுவாங்க. ஏன்னா நல்லா வாழ்ந்தாருங்க உள்ளூரில், லோக்கலில், பூர்வத்தில். அப்புறம் அங்கேருந்து வாழ முடியாது அல்லவா? ஊர் கடத்தல், வெளியில் போயிடுவாங்க. இதுதான் வந்து மெயின். இதை வந்து நம்ம ஒரு 4ஆம் இடத்துல வந்து ராகு திசை ஓடுது, நல்ல ஓஹோன்னு வருமா? இப்போ 4ஆம் இடத்துல கேது. இப்போ 4ஆம் இடத்துல கேது இருந்தால் என்ன வச்சுங்க? கேதுன்னா தாய் சம்மந்தப்பட்டது, வீடு மனை எல்லாமே சுருக்க பார்க்கும். பெரிய வீட்டில் இருப்பாங்க, அந்த வீடு இடித்து வேலை செய்வாங்க. இப்போ ஒரு சின்ன ஷாப்பில் வந்து இப்படி இருப்பாங்க, இடித்து வேலை செய்யறதுக்காக. சரி, இடித்து வேலை செஞ்சுட்டாங்கன்னா அந்த வீட்டுக்கு போய் குடி போக முடியுமா? இந்த ஷாப்பவே கொஞ்சம் வீடு மாதிரி சிம்பிளாக கட்டி அங்கே குடியிருப்பாங்க. அங்கே மருமக போய் குடியிருப்பாங்க. இதாங்க கேதோட வேலை. ஏன்னா அவங்க சாதத்தில் கேது 4ஆம் இடத்துலேருந்து திசை ஓடினா இப்படி சுருக்கி போடும் வீட்டவே. ஆனால் அதே மகனுக்கும் மருமகளுக்கும் அந்த வீடு சொந்தமாயிடும். இப்படி பாருங்கள், ராகு திசை ஓடினா எப்படி இருக்குது? ஒரு கிரகத்துக்கு 2ஆம் இடம் வந்து காலியாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு கிரகத்துக்கு 2ஆம் இடம் காலியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரிங்க. இப்போ சூரியனே இருக்காருன்னு வச்சுங்க, அப்போ சூரியனுக்கு 2ஆம் இடம் இப்போ சனி பகவான் இருக்கார் அப்படின்னா, அந்த கண்ணுக்கு நீங்கள் கேளுங்க, கண்ணை ஆப்ரேஷன் பண்ணிங்களான்னா அவங்க ஆமாம் அப்படிம்பாங்க. ஆமாங்க. சந்திரனுக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்குன்னு வச்சுங்க, சரி ஆப்ரேஷன் பண்ணிங்களா அப்படின்னு கேளுங்க, அவங்க ஆமாங்க கண்ணை ஆப்ரேஷன் பண்ணேன். எப்படி பாருங்கள். இப்போ ஒருத்தருக்கு திசை ஓடுதுங்க, ஒரு லக்கணத்துக்கு ஒரு திசை ஓடுது. அந்த திசை எந்த அதிபதியாவது யார் வேணாலும் திசை ஓட்டலாம். ஒரு அம்மா வந்து கேட்குது, நான் வீடு இடம் இருக்குதுங்க, என் பேரில் பத்திரம் பதிவாயிருக்கு, வீடு கட்டலாமா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குது அந்த அம்மா. நான் சொன்னேன், இன்றைக்கி அவங்க கேட்க போகிற நேரத்தில் அந்த அம்மாவோட லக்கணத்துக்கு என்னங்க, அந்த அம்மாவோட லக்கணத்துக்கு சுக்கிர திசை தான். அவங்க சுக்கிர திசை ஓடுறதுனால தான் வீடு கட்டலாமான்னு கேட்க என்கிட்ட வந்திருக்கிறாங்க. சுக்கிர திசை ஓடுறதுனால தான் வீடு கட்டலாமான்னு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களோட லக்கணத்துக்கு சுக்கிரன் திசை ஓட்டுறார். அப்போ எங்கேருந்து ஓட்டுறார்? அப்போ அந்த சுக்கிரன் அதாவது எந்த பாவகத்தில் உட்காந்து அந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்துக்கு வந்து 6, 8, 12 வருது. சரியில்லாத இடமா வருது. இப்போ சுக்கிரன் திசை ஓட்டுறாரு, அந்த அம்மா வந்து நான் வீடு கட்டி ஆகணும், என் பேரில் சொத்து இருக்கு, இடம் இருக்குன்னு சொல்லி வந்து வருது. ஆனால் அதில் வந்து என்ன சொல்லணும்னா, அந்த சுக்கிரன் திசை ஓட்டுறாரு, அந்த சுக்கிரனுக்கு இந்த லக்கணத்துக்கு 4 கூடவே. அப்போ அந்த லக்கணத்துக்கு சுக்கிர திசைக்கு இந்த லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தை பாருங்கள், சரியில்லாத இடமா இருக்குது. நான் சொன்னேன்ம்மா அதெல்லாம் இப்போ இல்லை, வீடு நீங்கள் கட்டாதீங்க, இப்போ வேணாமா, ஒரு 1.5 வருஷம் ஆகட்டுமா கட்டிக்கலாம்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என்கிட்ட 30 லட்சம் இருக்குது, எங்கள் பிறந்தையும் 30 லட்சம் தரங்குறாரு, இதில் ஏன் நீங்கள் வேணாங்கிறீங்க, எனக்கு வீடு கட்டுற ஆசை ரொம்ப இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன கருத்து நாங்கள் புரிஞ்சுங்க. அவங்க சாதகத்தில் சுக்கிர திசை ஓடுது. சுக்கிர திசை ஓடுறதுனால அவங்க வீடு கட்டி ஆகணும் அப்படிங்கிற ஒரே கண்டிஷனில் வந்து நிற்கிறாங்க.
காசு அமௌண்ட் இருக்குது. குறைஞ்சபட்சம் இவங்ககிட்ட 5 அவங்களுக்கு 30-35 லட்சம் காசு இருக்குது. ஆனால் அந்த சுக்கிரன் திசை ஓட்டுறாருல, அந்த திசை ஓட்டுறதுக்கு இந்த அம்மா லக்கணத்துக்கு 4 கூடயுமே வந்து 3ஆம் 8 பண்ணல இந்த மாதிரி ஒரு கிரக பாவகத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஒரு சரியில்லாத இடத்துல அந்த 4ஆம் இடம் லாக்காகி நிற்குது. அப்படிங்கும்போது வேணாம்மா 1.5 வருஷம் ஆகட்டும், இந்த கோச்சார கிரகம் மாறும். என்னங்க கோச்சார கிரகம் மாறும், இந்த புத்தி மாறும்போது நான் சொல்கிறேன் கண்டிக்குன்னா அவங்க என்கிட்ட வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட காசை டக்குன்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அதே பாருங்கள், அது வீடு கட்டி ரெடி ஆகும்போது அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ரொம்ப சீரியஸாக கோயம்புத்தூரை சேர்த்துட்டாங்க. வீடு பால் காய்ச்சியாச்சு வச்சுக்கோங்க. இந்த கண்டிஷனில் வீடும் பால் காய்ச்சியாச்சு. அவருக்கு ரொம்ப கண்டிஷன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அம்மா வாங்கின இந்த அம்மா பேரில் இடம், அந்த பத்திரம் வந்து எப்படின்னா ஏற்கனவே இன்னொருத்தருக்கு அந்த இடம் விற்றுருக்குறாங்க. ஏற்கனவே இன்னொருத்தருக்கு அது பதிவாயிருக்கு. அதை வந்து இவங்க பதிவிட்டாங்க. அப்படி இது எப்படி போச்சுன்னா, லோனு அப்படிங்கிற போது அந்த பத்திரம்லாம் ரெடி பண்ணி லோனுக்கு தானே போகணும் அப்படிங்கிற போது லாக் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், கணவரும் உடம்பு சரியில்லாமல் போச்சு அந்த வீடு கட்டுறதுனால. அந்த சொத்துலேயும் வில்லங்க பிரச்சனை இருக்குது. அந்த அம்மா வந்து ரொம்ப புலம்புது. இதான் இதை முதவே சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஏம்மா பிரச்சனை இருக்குதும்மா, இந்த 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 திசையில் வேண்டாம், இந்த புத்தியில் வேணாம், அடுத்த புத்தியில் செய்யுங்க நல்லா இருக்குன்னு சொன்னோம்மா. அதுக்கு கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி செஞ்சுட்டாங்க. கடைசியில் லாக். உங்கள் சாதத்தை நான் பார்த்து, இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம். இதை நீங்கள் உங்கள் சாதத்தில் பாருங்கள், நல்லதோ கெட்டதோ புரிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு நல்ல முடிவு எடுங்க, வாழ்க்கையில் செய்யலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். ஒரு காரியம் செய்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி எச்சரிக்கை பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா வாழ்க்கையில் செய்யலாம். வாழ்க வளமுடன்.